அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட பழகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாமா வேணாமா, அந்த பொண்ணு வெறும் ஃப்ரெண்டாக நினச்சி பழகிட்டு இருக்காங்களா இல்லை உங்களை லவ்வராக நினச்சி பழகிட்டு இருக்காங்களா அப்படின்றத என்ன மாதிரியான விஷயங்கள் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது சொல்கிறேன். ஏற்கனவே என்னோட இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுற பையன் அவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண மாட்டான். அந்த பொண்ணுக்கும் அதே ஃபீலிங் இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரப்போஸ் பண்ணுவான். ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணி அதனால் அந்த பொண்ணு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் எப்போதுமே ஒரு பையனுக்கு இருந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம கூட பழகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு லவ் பண்ணதா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான சில ஐடியாக்கள் இதில் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மட்டுமே அந்த பொண்ணு லவ் பண்ணது அப்படின்றது டிசைட் பண்ணாது. நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். மித்த விஷயங்கள் என்னோட அடுத்த வீடியோவில் இதே சேனலில் நான் சொல்கிறேன். பொண்ணுங்களோட ஒரு பேசிக்கான கேரக்டர் என்னென்னா, பேசிகிட்டே இருப்பாங்க. தனக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்ககிட்ட ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களை லவ்வராக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட அப்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லா விஷயம் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ், அவங்க தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், அன்றைக்கி நடந்த சம்பவங்கள், எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, அந்த பொண்ணு உங்களை கம்ப்ளீட்டாக நம்புது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது நிச்சயமாக காதலாக மாறுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு. எல்லா பொண்ணுங்களும் எல்லா ஆண்கள்கிட்டையும் போய் இந்த மாதிரி அவங்க தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயம் அவங்க டைம் எடுத்துப்பாங்க. பசங்க நம்ம ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி அவங்க உடனே நம்மளை ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க. உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணுங்க அவங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த லவ்ன்றதை அவங்க ஏற்றுப்பாங்க, இல்லை லவ் பண்ணுறது வெளியில் சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம், உங்களோட சேட் பண்ணுறதுலையோ இல்லை உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுலையோ இல்லைன்னா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலையோ உங்களோட சேர்ந்து ஊர் சுற்றுறதுலையோ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்க தனியாக இருக்கும்போது எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. பாட்டு படிப்பாங்க ஜாலியாக. ஒரு குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க உங்க கூட. என்ன அப்படின்னா, அவங்க உங்களையும் அவங்களையும் தனித்தனியாக நினைக்கல, ரொம்ப க்ளோஸாக நினச்சா மட்டும்தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கிற பொண்ணோட நடவடிக்கைகளில் சடனாக இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக அது லவ்வாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். மூணாவது விஷயம், டச் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது ஃப்ரெண்டாக இருந்து டச் பண்ணி பேசுகிறதுக்கும் லவ்வராக நினச்சி டச் பண்ணி பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃப்ரெண்டாக இருந்து டச் பண்ணி பேசும்போது அதில் ஒரு டீசென்சி இருக்கும். அதே இது லவ்வராக இருந்து டச் பண்ணி பேசும்போது ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான விஷயங்கள் அது வெளிப்படும். என்னென்னா, நம்ம தலையை தட்டுறது, தலையில் குட்டுறது, இல்லை கிள்ளி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டாக இந்த மாதிரி விஷயங்களை ஒரு பொண்ணு எல்லா பையன்கிட்டையும் பண்ணாது. அவங்க உங்களை க்ளோஸாக நினச்சாங்க இல்லை லவ்வராக நினைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கூட பழகிட்டு இருக்கிற பொண்ணோட நடவடிக்கைகளில் இந்த சேஞ்சஸ் தொடர்ந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் அது லவ் பண்ணுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயமும் நோட் பண்ணோம், அந்த பொண்ணு எல்லா பசங்கள்ட்டையும் இதே மாதிரி தான் பழகிட்டு இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அது உங்களை லவ் பண்ணுதா இல்லையான்றதை நீங்கள் டிசைட் பண்ண முடியும். எல்லா பசங்கள்கிட்டையும் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா அது லவ்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு உங்களுக்கு பெட் நேம் கொடுக்க ஆரம்பிக்கும். பெட் நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன், அவங்க ஏதாவது ஒரு அனிமலோட நேம் வச்சுப்பாங்க. அந்த அனிமலோட நேமை சாதாரணமாக நம்ம கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா நமக்கு கோவம் வரும். ஆனால் இவங்க சொல்லும் போது நம்ம கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது என்னென்னா, டாக், அப்புறம் பஃபலோ, எருமாடு, பன்னிக்குட்டி, அப்புறம் டோரா புஜ்ஜின்னு ஒரு கேரக்டர் வரும், கார்ட்டூன் கேரக்டர். அதில் புஜ்ஜி அப்படின்றது ஒரு குரங்கு. அந்த மாதிரி நேம் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நேம் வச்சு நம்மளை கூப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கிற பொண்ணு இந்த மாதிரி உங்களை கூப்பிட ஆரம்பிச்சது அப்படின்னா அது உங்களை கொஞ்சம் க்ளோஸாக நினைச்சா மட்டும்தான் கூப்பிட ஆரம்பிக்கும். அது லவ்வாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக உண்டு. அவங்க ஒரு குழந்தை மாதிரி நடந்துப்பாங்கன்னு சொன்னால், குழந்தை மாதிரி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்காக கஷ்டப்படுறது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெண்டாக இருக்கும்போது அந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. லவ்வராக நினச்சாங்க அப்படின்னா உங்களை வெறுப்பேற்றுறதுல அவங்க கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க. உங்களை டீலில் விடுறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க. உங்கள் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஒரு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஸோ அதை அவங்க ரொம்ப ரசிப்பாங்க. உங்களை கொஞ்சம் குறைவான அளவில் கோவப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுவாங்க. ஸோ அவங்களுக்காக கஷ்டப்படுறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம். சாதாரணமாக ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பொண்ணு அதிகமாக இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாது. ஆனால் அவங்கள லவ்வராக நினச்சாங்க இல்லை ரொம்ப க்ளோஸாக நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அவங்க கொஞ்சம் ஒரு ஹாப்பியான ஃபீல் உணர்வாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பொண்ணு தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா நிச்சயமாக அது லவ்வாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அது லவ்வாக மாறினதுக்கப்புறம் அது லவ் தான் அப்படின்றத கொஞ்ச நாள் கழித்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே நாளில் இதெல்லாம் நடக்காது. ஒரே நாளில் நடக்கிறது ஒரு கேஷுவலான விஷயமாக கூட இருக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சில மாதங்கள் கழித்து நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக ப்ரப்போஸ் பண்ணலாம். அவங்களுடைய ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நன்றி.